ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது அப்டேட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் நான் என்னென்ன கேள்விகள் சொல்கிறேனோ அதுவே உங்களுக்கு 100% 90 மார்க் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கே போதுமானது. ஏன்னா மொத்தமே நமக்கு 3 ஏழு தானே, அதனால் 3 ஏழுக்கு இந்த 100 மார்க் அப்படிங்கிறது இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். அடிஷ்னலாக இன்னொரு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னம்னா நீங்கள் என்ன கேள்விகள் படிக்கணும் அப்படிங்கிறதும் நான் இதிலேயே சொல்லிடுறேன். 12th தமிழ்லேருந்து ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதுபோக உங்களுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் எல்லா வீடியோவுமே தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் அப்டேட் ஆகும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அடுத்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும் போதாது. 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், 12th பொறுத்த வரைக்கும் புக் பேக் ஒன் வேர்டு மட்டும் போதாது. இந்த குவார்டர்லி எக்ஸாம்லேருந்து நமக்கு ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சு அதில் இருக்கக்கூடிய புக்கின் சைடு ஒன் வேர்டு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் அந்த 14 ஒன் வேர்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி 2 மார்க் கொஸ்டினில் நீங்கள் 3 எழுதணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒன்றும் புக்கின் சைட்லேருந்து கேட்பாங்க. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் யாவை? தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நூல்களினுடைய பேரை நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்தது திருக்குறள்லேருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் நமக்கு சினத்தை ஏன் காக்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுபோக பேலன்ஸ் 2 நகரம் பட்டை தீட்டிய வெள்ளவேகரமாகிறது, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார்? இது போக 3வது கேள்வி விடியல் வனப்பு இரு சொற்களை அமைத்து ஒரு தொடரமைக்க. இந்த ஒரு கேள்வியும் எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் சிற்பி பாலசுப்ரமணியம். இயல் 1ல் இருக்கக்கூடிய இந்த கேள்வியும் சேர்ந்து படிச்சுக்கோங்க. எழுத வேண்டிய 3 2 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 2 மார்க் கொஸ்டின் ஒரே நடையில். மயிலை சினி வெங்கடசாமி அவர்களின் வரலாற்று ஆய்வு நூல்கள் ஏதேனும் 4 கூறுக. ஆக்சுவலாக இது உள்ளேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா. நமக்கு இதில் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் சிறுகுறிப்பு வரைக அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. அடிஷனலாக இந்தோ சாராசானி கட்டிடக்கலை குறித்து 2வது இயலில் இருக்கக்கூடியது. 3வதாக கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. இயல் 3ல் புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக இது கேட்டிருக்காங்க. இதுக்கு அடிஷனலாக சங்க காலத்தில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? இந்த நான் சொன்ன இதில் இருக்க 3 அடிஷனலாக ஒரு 3 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எழுத வேண்டிய 2 2 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும், புணர்ச்சி விதி பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகள், அதாவது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய 6 பயிற்சிகளுமே கேட்டால் தான் உங்களால் உங்களுக்கு இந்த 7 2 மார்க் எழுத முடியும். அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடியதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுங்க. என்ன சார் தலைப்பு மட்டும் சொல்கிறீங்க? இயல் 1ல் மொத்தம் நமக்கு 5 இருக்குது. தாமரை இலை நீர் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, கிணற்று தவளை போல, அச்சாணி இல்லாத தேர் போல, எலியும் பூனையும் போல. இது 6 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 2வது இயல் 3ல் இருக்கக்கூடிய பொருள்கோள் எத்தனையப்படும் அவையாவை? 2. பொலிந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க, இருந்தாய் கேட்டிருக்காங்க. இது போக அடிஷனலாக நீங்கள் எப்போ படிக்க வேண்டியது அப்படின்னம்னா இறங்கி பகுபத உறுப்பிலக்கணம். இந்த இறங்கி அப்படிங்கிறதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் சேர்ந்து படிச்சுக்கோங்க. இன்னொன்று சாய்ப்பான், அதுக்கும் பகுபத உறுப்பிலக்கணம் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே இயல் 3ல் வல்லின மெய்களையும் டிம் நீக்கியும் எழுதுக. மொத்தமே 3 தான் இருக்குது. அந்த 3ல் 1 தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே கேட்க போகிறாங்க. இது பேஜ் நம்பரை இயல் 3ல் இருக்கிறத கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி அலை 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 களை 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 அலை உலை 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 இது 3ம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு மொத்தமே இது 1 தான் இருக்குது. இதுதான் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே கேட்க போகிறாங்க. ஆக்சுவலாக எழுத வேண்டிய 7 2 மார்க்குக்கு 2 2 மார்க் நமக்கு கொஸ்டினே லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வரப்போகுது கண்டிப்பாக. அதுமாதிரி 4 சொற்களை ஒரே தொடரில் இயல் 2ல் இருக்கக்கூடியது வானம் பர நிலவு தொடு. ரைட்டுங்களா. அடுத்து உயர்திணை பன்மை பெயர் விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்கள். அப்படி இல்லை அப்படின்னம்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் படிக்க வேண்டியது முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். பொருள் வேறுபாடு தருக 1. இன்னொன்று தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். இது 2ம் இயல் 1ல் கற்பவை கற்றபின் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது. 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சொல்கிறேன். அந்த 4 மட்டுமே போதுமானது. செய்யுள் உரைநடை 2க்குமே உங்களுக்கு. செம்பருதி மலைமேட்டின் அது கூட தேவையில்லை. வருபவர் எவராயினும் நன்று செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் இயல் 3ல் இருக்கக்கூடியது. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் இயல் 2ல் இருக்கக்கூடியது.
அதே இயல் 2லேயே அதாவது வருபவர் நன்றி செலுத்து வாடைக்காலத்தில் கோவலர்கள். இது போக அடிஷனலாக இயல் 3ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இருக்கக்கூடியதில் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகள் அது ஒன்று சேர்ந்து படிச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மயிலை சினி வெங்கடசாமி வரலாற்று ஆய்வுகள் இயல் 1 சென்னை அறிவின் நகரம் படிங்க, சென்னை பண்பாட்டு அடையாளமும் சேர்ந்து படிச்சுக்கோங்க. இந்த 2ல் ஒன்று வந்துடும், ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இயல் 1ல் இந்த படிச்சிருந்தீங்கன்னா படிக்கணும். ஏன்னா இயல் 3ல் நமக்கு 2 கேள்வி இருக்குது. மணந்தகம் சிறுகுறிப்பு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா தாயும் தந்தையும் படிக்க செல்லும் சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் ஆற்றும் பணிகள் யாவை அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அது ஜென்ரல் கொஸ்டின். சொந்தமாக அது ஒரு 5 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னாலே ஃபுல் மார்க் கிடைக்கும். 37ஆம் நம்பர் கேள்விக்கு ஆக்சுவலாக 37 இல்லை 39லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இது என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக நமக்கு 4 கேட்பாங்க. 34 வரைக்கும் செயல், 8 வரைக்கும் இதில் கேட்பாங்க. 4 கேட்டு தான் உங்களை 2 எழுத சொல்லுவாங்க. அதனால் அதன்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதனால் நான் சொன்ன கேள்விகள் எல்லாமே படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னம்னா 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நிரல் நிறை அணி, அதுமாதிரி ஏகதேச உருவ அணி 2 தான் இருக்குது. 2மே கேட்டுருவாங்க. 2ல் 1 படிச்சுக்கோங்க. அடுத்தது பாளையம் பாராட்டல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது யூடியூப்பில் வீடியோ பாருங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்களாக ஒரு குரூப் ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னம்னா அதை எழுதிடலாம். அதுமாதிரி வாகை திணை கூதிர் பாசறை இது 2 தான் இருக்குது திணைத்துறையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு அந்த மாறனின் பேச்சு திறன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த 5 கேட்டு தான் இதில் 3 எழுத சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 38ஆம் நம்பர் அணி இலக்கணம் 1 எழுதிருங்க, பாளையம் பாராட்டல் எழுதிருங்க. அடுத்து அந்த 3வது 4 மார்க் எழுதுறதுக்கு எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இயல் 1ல் இருக்கக்கூடிய இந்த தமிழாக்கம் தருகவை கேட்டுட்டாங்க அப்படின்னம்னா அதை எழுதிடலாம். இல்லைன்னா 41ல் நமக்கு 43 ஆக்சுவலாக வரும். 43ல் இந்த மாறனின் பேச்சு திறன் அது ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நெடுவினா பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை நான் அப்டேட் பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். திருக்குறள் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செய் நன்றி அறிதலை வர அறம் என்பதனை, இன்னொன்று சினத்தினால் வரும் கேடு, இந்த 2 நெடுவினா படிங்க. 43ஆம் நம்பரில் நம்ம கேட்பாங்க. இது அட்டன் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு. ஆக்சுவலாக குடும்பம் என்ற சிறிய அமைப்பு மட்டுமே போதுமானது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி, மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற கூற்றினை மெய்ப்பிக்க அது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அடுத்ததாக இது படிச்சுக்கோங்க. லாஸ்ட் கேள்வி நம்ம துணைப்பாடத்தில் படிக்கிறதுக்கு உரிமை தாகம் இயல் 3ல் இருக்கக்கூடியது. பொறுப்புணர்வின்றி ஆக்சுவலாக அந்த உரிமை தாகம் கூட தேவையில்லை. பொறுப்புணர்வின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்புலனோ, பாரதியின் கடிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் படிச்சிருந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் துன்பழுது நீ நன்ற சுகமழுது குகனோடு ஐவராகி பின்பு குன்று சூழ்வான் மகனோடு அறுவரான நிகழ்வு அந்த மனப்பாட பாடலும் சேர்ந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் இந்த மனப்பாட பாடல் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா மனப்பாட பாடலாம் இம்பார்ட்டன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு அந்த 2 படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கையில் நம்ம இது 2ஐயும் படிங்கிறது சொல்கிறேன். பட் நான் மனப்பாட பாடல் இம்பார்ட்டன்ட் படிக்காமல் எல்லாத்தையுமே இப்போ இருந்தே படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.